வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்த விஷயங்களை விட எதிர்பாராத விஷயங்கள், எதிர்பாராத திருப்பங்களை அதிகமாக சந்திச்சிருப்போம். எதிர்பார்க்காததை எதிர்பார். இயற்கையில இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னே சொல்லலாம். அது சம்பந்தமா ஒரு சிறந்த புத்தகத்திலிருந்து நான் படிச்ச ஒரு கதையை இந்த பாட்காஸ்ட்ல உங்களுக்கு சொல்றேங்க. தொடர்ந்து கேளுங்க. 2ஆம் உலகப்போர் நடந்துட்டு இருக்கிறப்போ நடைபெற்ற சண்டைகள்லேயே ஸ்டாலின்கிராட் சண்டை தான் வரலாற்றிலேயே மிகப்பெரிய சண்டையா பேசப்படுது. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கிறப்போ, அதாவது 1942ஆம் ஆண்டு ஜெர்மனியுடைய பீரங்கி படையின் ஒரு பகுதி நகரத்திற்குள்ள இருக்காம, போர் முனையில இருக்காம, நகரத்தின் வெளியே ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய புல்வெளியில தங்கியிருந்தாங்க. போர் முனையில பீரங்கிகள் நிறைய தேவைப்படுறப்போ இவங்க எதுக்கு இங்க தங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியல. அந்த படையில மொத்தம் 104 பீரங்கிகள் இருந்துச்சு. எல்லாமே சும்மாவே இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பீரங்கிகளை இயக்கக்கூடியவங்களும் அந்த படையில இருக்கக்கூடியவங்களும் கூட எந்த வேலையும் செய்யறதா தெரியல. போர் இவ்வளவு கடுமையா நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலையில இவ்வளவு பீரங்கிகளை எதுக்காக இங்க நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாமையே இருந்துச்சு. ஆனா விஷயம் என்னன்னா, 104 பீரங்கிகள்ல வெறும் 20 பீரங்கிகள் மட்டும்தான் இயக்கக்கூடிய நிலையில இருந்துச்சு. மற்ற பீரங்கிகள் எல்லாமே பழுதான நிலையில இருந்துச்சு. அந்த பீரங்கிகளை இயக்கக்கூடியவங்களுக்கும் எதுவுமே புரியல. என்ன நடக்குது, 104 பீரங்கிகள் திடீர்னு ஒர்க் ஆகலையே அப்படின்னு சொல்லி இன்ஜினியர்ஸை வர வைக்கிறாங்க. இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்துட்டு ஃபைனலா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்கங்க. ஜெர்மானிய காட்டு பகுதிகளை ஒட்டி இந்த பீரங்கி படை முகாமிட்டிருந்ததுனால ஜெர்மானிய காடுகளில் இருக்கக்கூடிய காட்டு எலிகள் இந்த பீரங்கிகளை தங்களுடைய வலையா உபயோகிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பீரங்கிகளுக்குள்ள செல்லக்கூடிய முக்கியமான ஒயர்களை எல்லாமே கடிச்சு சேதப்படுத்தியிருக்கு. இதனாலதான் 104 பீரங்கிகள்ல வெறும் 20 பீரங்கிகளே இயக்கக்கூடிய நிலையில இருந்தது. மீதம் 84 பீரங்கிகள் இயக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. இதுல ஒரு விஷயம் ஆத்தர் சொல்றாருங்க. உலகத்திலேயே அந்த காலத்துல சிறந்த பீரங்கிகளையும் அதோடைய டெக்னாலஜிகளையும் கொண்டவர்கள் ஜெர்மானியர்கள் தான். அவங்களுடைய பீரங்கியுடைய டெக்னாலஜியை தோக்கடிக்கிறது கஷ்டம். யாருனால அப்படின்னா வேற நாட்டு பீரங்கிகளாலையும் படைகளாலையும். ஆனா அவங்கள தோக்கடிச்சது சாதாரண காட்டு எலிகள் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு குட்டி கதையில இருந்து நம்ம 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், அந்த படையுடைய தலைவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குங்கிறத அவர் எதிர்பார்க்கவே கிடையாது. பீரங்கிகள் முகாமிட்டு இருக்கக்கூடிய இடத்துல பீரங்கிகளுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத கவனிக்க தவறிட்டாரு. இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லயும் ஒரு சில சமயங்கள்ல எதிர்பாராத விஷயங்கள் நடந்துருது. இது இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம். இப்ப இந்த பீரங்கிகளுக்குள்ள காட்டு எலிகள் புகுந்து அந்த பீரங்கிகளை சேதப்படுத்தின மாதிரி நம்ம லைஃப்லயும் நம்ம கெரியர்லயும் நமக்கு எப்பவுமே ஒரு பிளான் பி இருக்கணுங்க. அது நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்கும்போது ஓரளவு உங்களை அந்த விஷயத்துல இருந்து சேவ் பண்ணக்கூடியதா இருக்கும். இரண்டாவது விஷயம், அப்போ ஜெர்மானியன்ஸ் கிட்ட இருந்தது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டெக்னாலஜி. அதையவே ஒரு சாதாரண காட்டு எலிகள்னால சேதப்படுத்த முடியும். அப்படிங்கும்போது நம்ம மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில பொருளாதார நிலையிலையோ பதவிகள்லையோ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் யானைக்கும் அடிசருக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கும் சில சறுக்கல்கள் வரதான் செய்யும். இது நிதர்சனமான உண்மை. இதை புரிஞ்சுக்கணும். மூன்றாவது விஷயம், அந்த படையுடைய தலைவர் ஜெனரல் யாரா இருந்தாலும் அவங்க வெளியில இருந்து நமக்கு ஏதாவது தாக்குதல்கள் ஆபத்துகள் வருமோன்னு மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. உள்ள நம்ம படைக்குள்ள நம்ம பீரங்கிகளுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க பார்க்கல. அதுல கவனக்குறைவா இருந்ததுனால மிகப்பெரிய இடரை அவங்க சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. பீரங்கிகள் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில போர் முனையில நமக்கு பீரங்கிகள் கிடைக்கல அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இதை நம்ம ஒரு லெசனா எடுத்துக்கலாம். நம்ம எப்பவுமே வெளிப்புற சூழ்நிலைகள்னால மட்டும்தான் அதிகம் பாதிக்கப்படுறோம். வெளிப்புற சூழ்நிலைகளுக்கு தான் அதிக கவனம் செலுத்துறோம். ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளுடைய மனசுக்குள்ள நம்மளுடைய மூளைக்குள்ள என்ன நடக்குது, என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படுது, நம்ம என்ன மாதிரி சிந்திக்கிறோம், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லைனா தேவையில்லாத மன அழுத்தமும் பயமும் தான் நமக்கு ஏற்படும். நண்பர்களே, எதிர்பாராததை எதிர்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குட்டி கதையிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட 3 விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்மளுடைய சக்சஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. தொடர்ந்து சுய முன்னேற்றம், பண மேலாண்மை, நேர மேலாண்மை
முதலிய விஷயங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். நன்றி, வணக்கம்.